ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வித் பன்னீர் ஸ்டீக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரமிட் ஷேப்பில் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தரைச்ச மிளகுத்தூள், வறுத்தரைச்ச சீரகத்தூள், மிளகாய் பொடி, தனியா பொடி, சாட் மசாலா, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. சாஸ்க்கு தேவையானது கோதுமை மாவு, பால் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண எக்ஸஸ் பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃப்க்கு பிரமிட் ஷேப்ல பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. 3 கலர் கேப்சிகம், எல்லோ, கிரீன் அண்ட் ரெட் கலர் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முன்னத்தையும் ப்ரொக்கோலி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, பொடிசா கட் பண்ண வெங்காயம், பொடிசா கட் பண்ண பூண்டு, இதில் மிளகாய் பொடி, தனியா பொடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது அந்த பொடியை தூவிக்குங்க. 1/2 கிலோ மிளகாய் பொடி, 1/2 கிலோ தனியா பொடி எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். சீரகத்தூள் வறுத்து பிடிச்ச சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. சாட் மசாலா எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்த பன்னீரில் கொஞ்சமாக எடுத்து ஸ்மாஷ் பண்ணி இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை பிரமிட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீருக்கு நடுவில் கீத்தல் போட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டஃப்பை ரெடி பண்ணியிருக்கோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு சேருங்க, வெங்காயம் தண்ணி விட்டுடும். இப்போ நடுவில் கீரல் போட்டு ஸ்டஃப்பை உள்ளே சேர்த்துட்டு டூத்பிக் எடுத்து 3/4 வாசி இருக்க மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் மேலே ரெண்டுத்தையும் சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. நடுவில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் உடைக்கணும். அது உடைக்கும் போது பன்னீர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முன்னாடியே உடைச்சி எடுத்துட்டு பிறகு பன்னீரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு, இல்லைன்னா குக் ஆகாது. இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீருக்கு மேலே மிளகாய் பொடி, தனியா பொடி, சாட் மசாலா, சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மேலே நல்லா தூவி விட்டுட்டு பட்டரில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஃப்ரை ஆக்குற மாதிரி திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் அதை காட்டியிருக்கேன், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உப்பு போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. ஆனால் எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு, ஏன்னா நம்ம மேலே சாஸ் போடுறதுனால சாஸில் உப்பு சேர்க்குறோம். இது மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரியவங்களுக்கெலாம் சேர்த்து செய்கிறதுனால பட்டர் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா யம்மியாக இருக்கும். அதில் பொடிசா நறுக்கின பூண்டு, நீல வாக்கில் வெட்டின
வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டு நீல வாக்கில் கட் செஞ்சு கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டும் ப்ரொக்கோலியும் கொஞ்சம் குக் ஆக லேட் ஆகுன்றதுனால நான் கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரொக்கோலி சேர்த்து ரெண்டுத்தையும் பட்டரில் நல்லா ஃப்ரை ஆகணும். ப்ரொக்கோலி சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுனால இந்த மாதிரி குக் பண்ணாலே போதும், சீக்கிரம் வெந்துடும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணும்போது அப்புறமா உப்பு இதில் சேர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு மூடிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து எடுத்து தண்ணியை தெளித்து மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம ட்ரை கலர் கேப்சிகம் 3 கலர்லேயும் சேர்த்துக்கிடுவோம். எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு சேர்த்துக்கலாம். ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துருவேன். எக்ஸஸாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ப்ரமி ஷேப்பில் கட் பண்ணும்போது சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அந்த பன்னீரை இதில் சேர்த்துட்டு ஆயிலை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இன்னும் வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகும். அதனால தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ வறுத்து பொடிச்சு வச்சுருக்க மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கேப்சிகம்லாம் குக் ஆகணும். சால்ட் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். கேரட் ப்ரொக்கோலி வந்து சேர்க்கும்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு குக் ஆனதும் எடுத்துட்டு திரும்பி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. குக் ஆனால் வளவலன்னு ஆகிடும். ஸோ இது க்ரீனிஷாக இருக்கும்போது தான் நமக்கு உடம்புக்கும் நல்லது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொக்கோலின் இந்த அளவுக்கு குக் ஆனாலே போதும். ஸோ இதை எடுத்து பிளேட்டில் அலைன் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸும் வர மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதுக்கு மேலே வச்சுட்டு அலைன் பண்ணிவிட்டு நம்ம சாஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, சாஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் பொடிசாக கட் பண்ண பூண்டு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். இது சாஸ்க்காக தான். பட்டர் ஆனியனும் சேர்க்கும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆனியனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கார்லிக் மஸ்ட்டு. ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம். நல்லா யம்மியாக இருக்கும். பட்டர் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா யம்மியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெரியவங்களாம் சாப்பிடணுன்றதுனால நான் பட்டர் குறைவாக சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை மாவு அதில் வதக்கிட்டு இந்த மாதிரி
பாலை விட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெடி ஆயிடும். அதாவது 3 டைம்ஸ் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் சேர்த்துட்டு வெஜிடபிள் ஸ்டாக்கும் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் போட்டுக்கோங்க. மிக்சடு ஹெர்ப்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சடு ஹெர்ப்ஸ்னால் ஒரிகானோ, பேசில் லீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய மிக்சடு ஹெர்ப்ஸ் எல்லாம் இதில் கலந்துருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரெடி ஆகிடுச்சுன்னா சாஸ் எடுத்து மேலே விட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. மல்டி வெஜிடபிள்ஸ் வித் பன்னீர் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட்டேன். உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டேன். அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. தேங்க்யூ.